உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க தீபா. இன்னைக்கு நான் புங்குடுதீவுக்கு போயிட்டு வர வழியில ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேனாம். இந்த செய்திய கண்டிப்பா உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமென்ற ஒரு ஆர்வம். என்னன்னா, இப்ப எங்கட நாட்ல மாற்றம் வேணுமென்று எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஏன்டா இப்ப ஊழலுக்கு பிறகு, புதிய ஜனாதிபதி மாற்றத்துக்கு பிறகு, பாராளுமன்ற தெரிவு இதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் வேணுமென்று எதிர்பார்த்தது. இதன் மூலியமா எங்கட நாட்டின் நிலை மாறுமென்று நெனச்சோம். ஆனா உண்மையாவே அது ஓரளவு மாறிக்கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும். அது ஒரு சந்தோஷமான விடயமா இருக்கு. இது கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த போற பாதையிலேயே பாதியில நின்டு இன்றைக்கு இந்த காணொளிய போட்டுட்டு, நாளைக்கு அந்த முக்கியமான காணொளிய உங்களுக்கு போடுறேன் உண்மையாவே. சரி, இப்ப என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். புதிய சுகாதார அமைச்சர் அவருடைய பெயர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச. இவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, பதவியேற்றதுக்கு பிறகு கண்டி போதனா வைத்தியசாலைக்கு விஜயத்தை மேற்கொண்ட இவர் அங்க நிறைய விடயங்கள பார்த்திருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு வார்டா போய் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த வார்ட்ல போய் பார்த்தா, ஒவ்வொரு வார்டும் ஒவ்வொரு நிலைமையில இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் தானே, வைத்தியசாலை விடுதிகள் எல்லாம் பார்க்க ரொம்ப மோசமா, கொடூரமா இருக்கும். சில வார்டுகள் மட்டும் நல்ல நீட்டா இருக்கும். ஆனா, இப்ப இவர் ஒவ்வொரு வார்டா போய் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அங்கேயும் அதே நிலையில தான் இருக்கு. ஆனா, இப்ப இவர் என்னன்னா, குறிப்பா ஒரு வார்டுக்குள்ள போயிருக்கிறாரு. அதாவது 43வது விடுதிக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் அந்த கட்டிலுக்கு நடுவுல இவர் நடந்து போயிருக்கிறாரு. போயிட்டு நேரா என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு கடைசியா கழிப்பறைய நோக்கி போயிருக்கிறாரு. அங்க போனா அந்த கழிப்பறை சட்டியா துர்நாற்றம் வீசிக்கொண்டு, இன்றைக்கு காலையில குப்பை, 2 நாள் குப்பைன்ட்டு அப்படியே எடுக்காம அப்படியே தேங்கி தேங்கி அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்ப இவர் என்ன செய்திருக்காருன்னா, அங்க இருக்கிற அந்த வார்டுக்கு சொந்தமான யாரோடையுமே கதைக்க இல்லையா. அங்க போயிட்டு சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு. அப்ப பார்க்க அந்த நர்ஸ் ஒரு ஆள் ஓடியாந்து சொன்னவாம், இன்றைக்கு இந்த வார்ட்ல துப்புரவு செய்றவங்க லீவு வரையலன்னு சொல்லி. அப்ப அவர் ஒண்ணுமே கேட்கலையே, இவங்க சொன்னதெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு, அவர் என்ன செய்திருக்காருன்னா, சுத்தி சுத்தி பார்த்துருக்கிறாரு. பார்த்தா அந்த துப்புரவு செய்ற அந்த தும்புதடி கிடைச்சிருக்கு. அதையும் எடுத்துக்கொண்டு, அத துப்புரவு செய்றதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு, இவர் என்ன செய்திருக்காரு, உடனடியா அந்த கழிப்பறைய நோக்கி போயிட்டு இவர் துப்புரவு பணியில ஈடுபட்டிருக்கிறாரு. உடனே என்ன செய்திருக்கிறாங்கன்னா, இந்த துப்புரவு செய்றவங்க வந்திருக்கிறாங்க. அந்த தும்புதடி கேட்க இவர் சொல்லியிருக்கிறார், இல்ல நானே துப்புரவு செய்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்திருக்காருன்னா, உடனடியாக அந்த துப்புரவு பணியை மேற்கொண்டு அந்த கழிப்பறவை துப்புரவு செய்துட்டு தான் இவர் அடுத்த கட்டம் அங்கேருந்து போயிருக்கிறாரு. உண்மையாவே என்னன்னா, மாற்றம் வேணுமென்று எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஏன்டா இப்போ ஒரு புதிய அமைச்சராக இருக்கட்டும், அவர் மக்களோட சேர்ந்து பயணிக்க மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். எங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வருமென்று எல்லாருமே நம்புவாங்க. ஆனால் அதன்படி தான் இவரும் மக்களோட சேர்ந்து பயணிக்க ஆசையாக இருக்குது. ஏன்டா இப்போ ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இப்போ சாவச்சேரி பிரச்சனை, யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஊழல்கள் இருக்குன்னு வெளிப்படுத்திக்க மக்கள் அவங்களோட கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக ஒரு வைத்தியசாலைக்கு போயிட்டு வைத்தியசாலையில் நடக்கிற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரைக்க சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே எங்கட நாட்டில் இருக்கிற ஊழல்கள் மட்டுமில்லை, வைத்தியசாலைன்றது பாமர மக்களும் கூட அந்த இடத்துக்கு நிம்மதியாக போய் மருந்தெடுக்கக்கூடிய ஒரு இடமா மாறணும். ஏன்னா நிறைய பேர் ப்ரைவேட்டாக போயிட்டு அங்கே மருத்துவ செலவுகளை பார்க்கலாமட்டு இருப்பாங்க. ஆனால் பாமர மக்கள்ன்றதை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு போதனா வைத்தியசாலை தான் அவங்கள்ட்ட ஒரு தெய்வமாகவே இருக்கு. அப்போ இந்த வைத்திய ஊழல்களை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு ஒவ்வொரு உதவி தேவையானங்களும், அதாவது ஒவ்வொரு மருத்துவம் தேவையானாக்களும் வைத்தியசாலைக்கு போகிறதுக்கே பயப்பட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு சீரான நிலைக்கு வருமன்றது உண்மையாகவே நம்பிக்கையாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களால் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட எங்களோட மக்கள் பிரதிநிதி தான் வைத்தியர் அர்ஜுனா. அவர் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு வழக்குகளையும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறாரு. ஏண்டா இப்போ அவர் நிறைய விடயங்களை கதை கேட்க அதன் மூலியமாக சிக்கல்கள் கொண்டு தான் இருக்குது. ஏண்டா இப்போ திருப்பி இன்னொரு வழக்கு அவருக்கு போட்டிருக்கிறாங்களாம் சிஐடிக்கு முன்னிலையில். அதாவது எங்களோட வாழ்வெட்டு குழு சம்பந்தமாக. அதையும் தாண்டி ஆர்மியும் போலீஸும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, வடக்கு தெற்க பிரித்து பார்க்குறாங்கண்டு இப்படி இவர் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து தொகுத்து இன்றைக்கு அவருக்கு மீண்டும் ஒரு வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போ ஒரு கிழமையா மன்னார்ல மீண்டும் ஒரு வைத்தியசாலை சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. அதாவது ஒரு தாயும் பிள்ளையும் இறந்த சம்பவம். அதாவது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிள்ளை வரத்துக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சரியான மருத்துவ செயற்பாடுகள் இல்லாததால் தாயும் சிசுவும் இறந்த சம்பவம் அது இப்போ மன்னார் மாவட்டமே கொந்தளிச்சு கொண்டிருக்கு. இதுக்கான சிறந்த ஒரு தீர்வு கிடைக்கணும் என்று ஆரம்பத்திலேயே மன்னார்ல இப்படி ஒரு நிலை இருந்துச்சு. ஒரு அக்காவை கொண்டு போவேக்க அந்த பிள்ளைய அனாதையாக்கிட்டு அந்த அக்கா உண்மையாகவே உயிர் திறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேண்டா அதுவும் ஒரு வைத்தியசாலையில அலட்சியம். இப்படி வைத்தியசாலையில அலட்சியங்கள் ஆரம்பத்திலேருந்து நடந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் புதிய சுகாதார அமைச்சர் ஒரு வைத்தியசாலைக்கு போயிட்டு அந்த வைத்தியசாலையில்
தான் துப்புரவு பணிய ஈடுபட்ட விடயத்த கண்டிப்பா உங்களோட சேவணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா, நாங்கலாம் வைத்தியசாலை மேல இருந்த ஒரு நம்பிக்கைய இழந்துட்டோம். ஆனா இழந்த நேரத்துல திருப்பியும் இவர் வந்து இந்த வேலை திட்டங்கள செய்றதால, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். ஆனா இன்னொரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் யோசிப்பீங்க, இவர் வந்து பெயருக்காக செய்யலாம் அப்படின்ட்டு. பெயருக்காக செய்ற ஒருத்தர் வந்து பாத்ரூமுக்கு உள்ள போயிட்டு, தும்பு தடிய வச்சுக்கொண்டு நிக்கலாம். நான் கழுவ போறேன், கழுவ போறேன்ட்டு. ஆனா அவர் அப்படி இல்ல. கதை பேச்சு இல்லாம போயிட்டு உடனே கழுவி எல்லாம் சுத்தமெல்லாம் செய்திருக்கிறாரு. அதையும் தாண்டி நீங்கலாம் சரி அது பெயர் புகழுக்காக தான் செய்திருக்காங்கன்னா, அது உண்மையாவே நல்ல விடயம். ஏன்டா, இப்ப ஆரம்பத்துல ஒரு ஆசான் எப்படி இருக்கிறாங்களோ, அதே வழியில தான் மாணவனும் வருவாங்க. இப்போ ஒரு டீச்சர் வந்து அடிச்சு, சொல்லிக் குடுத்து வளர்த்தா, அந்த பிள்ளை உண்மையாவே கடைசி கட்டத்துல வரைக்கும் நல்ல ஒரு பிள்ளையா வந்திருக்கும். அப்ப அத மாரி தான். இப்ப சுகாதார அமைச்சர்ன்றது அவர் வந்து ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு ஆசான். இப்ப அவர் இப்படி செய்யக்க அடுத்தவங்களுக்கு பயம் வரும். இப்படி இப்ப எங்கட இடத்துக்கு வருவாரு. நாங்க எல்லாத்தையும் நீட்டா வச்சிருக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும்னு. அப்ப அதனால மாற்றம்ன்றது உறுதியாயிட்டு, மாற்றம் கண்டிப்பா எங்க இந்த புதிய அரசு மூலியமா அமையத்தான் போகுது. இந்த மாற்றம் எப்பப்ப வரும், என்னென்ன நியூஸ் உடனுக்குடன் வரும்ன்றத உங்களோட ஷேர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்.